இருக்கா? சூப்பரா இருக்கு. தாலி கட்டின புருஷன் குத்துக்கல்லுமா நிக்கிறானே, சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொல்றானா? ஆமா விஜய், தனியா அப்படி வந்த? சித்தித ஒரு ஆட்டோல ஏத்தி விட்டு இடத்த சொன்னாக. அவியலும் சரியா என்ன இறக்கி விட்டாக. திரும்பி என்ன தனியா நடந்து போச்சோன்னா அடுத்த தெருவு கூட என்னால தாண்ட முடியாது. எப்படித்தான் இந்த ஊரு தெருவெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியலோ எனக்கு தெரியல. அவளை கூட விட்டுருவேன், இந்த கூட இருக்குதுங்க பாரு. மாற மச்சான், நீங்க மட்டும் ஏன் தனியா நிக்கிறீங்க? வாங்க வந்து சாப்பிடுங்க. அது எனக்கு வேற மெனு இருக்கு, இது வேணாம். வேற என்ன சாப்பிட போறீங்க? ஓ, கடையில ஏதோ சொல்லிருக்கீங்களா? மச்சான், நான் எம்புட்ட ஆசையா சமைச்சு கொண்டாந்துருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவர் சாப்பிடுவாரு. எது? என்னங்க இன்னும் கொஞ்சம் சிக்கன் பிடிக்குமா? இது என்னன்னு சொன்னா? அது ஆட்டுக்கறிக்கா? ஆட்டுக்கறியா? அது சாப்பிடலாம்ல. அதுல கொஞ்சம் கறியவே சாப்பிடுவாரு. சரி. எனக்கு கொஞ்சம் கிரேவி ஊத்து. சாப்பிடுங்க. வா. அப்படியே உள்டாவா மாறிட்டானே. என்னக்கா நல்லா செஞ்சிருக்கேனா? சூப்பரா வயிறு நிறைய சாப்பிடுங்க. சாப்பிடு. சரி நன்மை. என்ன மச்சான், அக்கா சொன்னதா சாப்பிடுவியலோ? என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். விஜி, ஊர்ல சாப்பிடுற மாதிரியே இருக்கு. உங்க பாட்டியோட கைப்பக்குவம் உனக்கு அப்படியே இருக்கு. அப்படியா மாமா? அம்மா கூட அதே சொல்லும். அதையத்தை நீங்களும் சொல்றீங்க. நிஜமா தாமா சொல்றேன். டேய் ராகவா, எப்படா இருக்கு சாப்பாடு? செமையா இருக்கு. 100க்கு 100 மார்க் போடலாம். சமையலே தெரியாதுன்னு சொல்லிட்டு சமையல கில்லியா இருக்க. போங்க மச்சான். அம்மா, நீ சாப்பிட்டியாமா? நான் வீட்லயே சாப்பிட்டதே மாமா வந்தேன். எனக்கெல்லாம் பசி தாங்காது மாமா. விஜி, சித்தி, இங்க வா. இந்த வாரம் சித்தி. போதும் நீ தொடச்சது, வா இங்க. வந்துட்டேன். சொல்லுங்க சித்தி. மணி என்ன இப்போ? மணி ஒரு 7:30 8:30 இருக்கும் சித்தி. காலையில எழுந்ததுல இருந்து பம்பரம் மாதிரி சுத்தி எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்க. வீட்டையே தலை கீழே புரட்டி போட்டு சுத்தம் பண்ணிட்ட. உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா? என்ன சித்தி இது? நம்ம வீட்டு வேலைய நாம தானே செய்யணும். இதுல என்ன இருக்கு? அப்படியா? அப்ப இந்த வேலை செய்யறதுக்குன்னே ஒரு 4 பேரை சம்பளம் கொடுத்து வச்சிருக்கமே, அவங்கள எப்படி மூட்டை கட்டி அவங்க வீட்டுக்கு அனுப்பிடலாமா? அவையெல்லாம் அனுப்பி விட்டுற சித்தி. என்னத்துக்கு தண்டமா காசு செலவு பண்ணிக்கிட்டு? சேர்த்து வச்சாலாவது எதுக்காச்சும் உதவும்ல. இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சித்தி. ஐயோ விஜி, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்படி எல்லாம் ஓயாம எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க கூடாது. அதுக்குதான் நம்ம வீட்ல எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்கோம். எல்லாம் அழுக்கா இருக்கு சித்தி. டிவிக்கு பின்னாடி அம்புட்டு ஒட்டட. புத்தகம்லாம் அடுக்கி வச்சிருந்தாலே அந்த அலமாரி, அது பூராவும் அம்புட்டு தூசி. அம்புட்டையும் இப்போ நான் தான் தொடச்சேன். சித்தி, என்னதான் சம்பளத்துக்கு வேலை செய்யறவையெல்லா இருந்தாலும் நமக்கு நம்ம வீட்டு மேல இருக்கிற அக்கறை அவியலுக்கெல்லாம் வருமா சொல்லுங்க? எல்லா ரூமும் சுத்தம் பண்ணியாச்சு. கண்மணி அக்கா ரூம் மட்டும் தான் பாக்கி. நீங்க உட்காருங்க சித்தி, நான் தான் வரசா முடிச்சிட்டு வரேன். உட்காருங்க. வந்தவங்கள்ட்ட பேசுறேன் சித்தி. பேசிட்டே இருந்தா பொழுது ஓடிரும். நான் இப்ப என்ன சமைக்கட்டும்?
சொல்லுங்க சித்தி, மணி வேற 9 போகுது. எல்லாரும் வேலையை முடிச்சு வந்துருவாங்கல்ல, ஏதாச்சும் செய்யணும்ல. தோசை மட்டும் ஊத்தி வைக்கட்டுமா இல்ல இட்லியும் ஊத்தட்டுமா? ஏன் சித்தி, மாமா மச்சான் எல்லாம் இம்புட்டு லேட்டா வராக? கடைய சாத்த ரொம்ப நேரம் ஆகுமோ? தினமும் இப்படித்தானா? மணி இப்பயே 9. இதுக்கு பிறகு அவ வந்து சாப்பிட்டு காலையில திரும்பவும் கடைக்கு போகணும்ல. ரொம்ப கஷ்டம்ல சித்தி. என்ன சித்தி, அந்த பேப்பரை கையில வாங்கினதுல இருந்தே ஒரு மாதிரி இருக்கீங்க. ஐ, எல்லாரும் வந்துட்டாங்களே. பள்ளி இந்த வேக உள்ளவை வருஷ பரப்பு வருது இல்ல, சின்னவன் சொன்ன மாதிரி ஆஃபர் போட்டு வச்சோமா, நல்ல கூட்டம். பக்கத்து கடைக்காரங்களா நம்ம கடையை பார்த்து பொறாமப்படுறாங்கப்பா. அப்படியா? இதுக்கு முன்னெல்லாம் நாங்க லேட்டா தான் கடையில இருந்து குடும்பத்தோட வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம்ல, வேற எப்படி பாப்பாங்க? ஆமாப்பா. அப்படித்தான் இருக்கும். எல்லாரையும் ஒன்னா நிக்க வச்சு பெரிய பூசணிக்காய உடைக்கணும் வள்ளி. கண்மணி, வா இங்க.